பவித்ரா, பெங்கல் புயலானது இன்று காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு மிக அருகில் கரையை இன்று மதியம் கடக்கக்கூடிய நிலையில் சென்னைக்கு இன்று அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் புயலாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புயலானது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 190 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு கிழக்கே சுமார் 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இது இன்று மதியம் மகாபலிபுரத்துக்கும் காரைக்காலுக்கும் இடையே புதுச்சேரி கடற்கரைக்கு மிக அருகில் கரையை கடக்கிறது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் நேற்று நள்ளிரவு முதலே சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் இன்று அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பள்ளி கல்லூரிகள் அனைத்துமே முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச மழை பொழிவாக எண்ணூரில் 6.9 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக நுங்கம்பாக்கத்தில் 3.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் அதி கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவிலிருந்து பெய்த மழையின் காரணமாக பல்வேறு தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். புயலானது கரையை கடக்க இன்னும் சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய நிலையில் மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது கணித்திருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது கடற்கரை பகுதிகள் அனைத்துமே சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக வட கடலோர மாவட்டங்களுக்கு அதிக கனமழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வட கடலோர மாவட்டங்கள் அனைத்துமே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையை பொறுத்தவரையில் கடல் அலைகள் பல அடி உயரம் மேலே எழுதி வரக்கூடியதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் சாலையை வரக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இன்றைய நிகழ்வு இருக்கிறது. அதி கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கடற்கரையானது வெறிச்சோடி காணப்படுகிறது. பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படாமல் வரக்கூடிய பொதுமக்கள் கூட பாதுகாப்பு கருதி போலீசாரால் திருப்பி அனுப்பி வைக்கப்படுகின்றனர். கடல் அலையை பொறுத்தவரை சீறிக்கொண்டு வரக்கூடியதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய தினத்தில் புயலானது கரையை கடக்கக்கூடிய நிலையில் சென்னையில் அதி கனமழையானது பெய்து வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பாகவும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மீட்பு பேரிடர் குழுவானது கொளத்தூரில் முன்னெச்சரிக்கையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் எதுவும் இருக்கா மாயா? பவித்ரா, குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரை கடற்கரைக்கு மிக அருகிலேயே குடியிருப்பு பகுதிகளும் இருக்கிறது. குடியிருப்பு பகுதி வாசிகளை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லோருமே வீட்டிலேயே இருக்கிறார்கள். ஆனால் பல்வேறு இடங்களில் இருந்து 4 சக்கர வாகனங்கள் மூலமாக இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் சிலர் கடற்கரை பகுதிக்கு வருகின்றனர். அவர்களையும் கூட கடலோர பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரையில் இங்கு இருக்கக்கூடிய படகுகள் அனைத்துமே கடலில் இருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவிற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே கூட்டமாக காணக்கூடிய இந்த கடற்கரை பகுதியானது புயலின் முன்னெச்சரிக்கை காரணமாகவும் புயல் ஆபத்தை உணர்ந்தும் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது. ஒரு 2-3 மட்டுமே கடலுக்குள் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் விளையாடி கொண்டிருக்கிறதை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமானது கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அச்சுறுத்தியிருந்த நிலையில் பொதுமக்களுக்குமே அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் ஆபத்தை உணராமல் சிலர் தற்பொழுதும் கடற்கரை பகுதிகளில் விளையாடி வரக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. பவித்ரா, பெஞ்சல் புயலானது கரையை கடக்கும் பகுதியிலிருந்து மனோகரன் இணைகிறார். மனோகரன், மழை நிலவரம் எப்படி இருக்கிறது? வணக்கம் முருகிதா. அதாவது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பெஞ்சாம் புயலானது உருவாகியுள்ளது. இந்த பெஞ்சாம் புயலானது காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் கடலோர இருக்கக்கூடிய இந்த மீனவ கிராமங்கள், அதாவது மீனவர்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய
இந்த மர படகுகளை கரையோரம் ஏற்றி நிறுத்தி வைத்துவிட்டு அங்கு அவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய அந்த வலைகளையும் பாதுகாப்பாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதாலும் மழையின் வேகமும் அதிகமாக இருப்பதனாலும் இப்பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது. அதாவது ஒவ்வொரு மழை காலங்களிலும் மீனவர்கள் பெரும் ஒரு இடையூறுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போல நம்முடன் இப்பகுதியை சேர்ந்த மீனவர் இருக்கிறார். ஐயா, அதாவது ஒவ்வொரு மழை காலங்களிலும் இந்த மாதிரி புயல் காலம் ஒரு பெரிய ஒரு இடையூறு நீங்க சந்திக்கிறீங்க. என்ன மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படுது? இந்த மழைகளை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க? அது மாதிரி பாதிப்பு வரும். ரொம்ப கடல் புயல் வரப்பா இருந்தா போக மாட்டேன் யாரும் தொழிலுக்கு, எல்லாம் வீட்டிலே அடங்கிடும் இருக்குது. இப்போ ஒரு 10 நாளா வீட்டுல இருக்கிறோம். 10 நாளா யாரும் எதுவும் பண்ணல. இப்ப இருக்குது பாதுகாப்பா நம்ம பொருள் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம், சுத்தமா அப்படியே வச்சுக்கிறோம் பாதுகாப்பா. ஆனா திருப்பி எடுத்து விற்கிறதுக்கு ரொம்ப கடல் ஆவசமா போச்சுன்னா எடுத்து விற்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப இடுக்க சக்கல்ல இருக்குது இப்போ பொருளுங்க. இப்போ நீங்க புயல் அடிச்சிட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, இருந்த போதிலும் நீங்க கரையில நின்று நீங்க என்ன படகு பாத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பாத்துட்டு இருக்கிறோம். இப்ப பாத்துட்டு சும்மா சுத்திக்கிட்டு சும்மா பாத்துட்டு இருக்கிறோம். மலையிலேயே இருக்கிறோம். இப்போ ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் வந்து பாத்துட்டு போவாங்க. எதனால? நம்ம கடலுக்கு ஆவசமா இருக்குதுல்ல, அதனால நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது. இப்ப இங்க இருந்துதான் நம்ம படகுகளை தான் பாத்துட்டு இருக்க முடியும். படகுகளை பாக்குறதுனால படகு இன்னொரு படகு மேல இட்டுச்சுனாக்கா போட்டு சேதாரம் ஆயிடும். அதுக்காக நாங்க என்ன பண்றோம், அடிக்கடிக்கு நைட் டைம்ல கூட மணி 1 மணி 2 மணிக்கெல்லாம் நாங்க எங்களுடைய படகு பாதுகாப்புக்காக நாங்க பாத்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம். ஒரு புயலின் போது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுது? உங்களுக்கு எவ்வளவு சேதாரங்கள் ஆகுது? அரசு எந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்ல பாதுகாப்பு உங்களுக்கு தங்கக்கூடிய இந்த மருத்துவ முகாம், சுகாதார மையம், அதே போல அந்த தங்கக்கூடிய சமுதாய கூடங்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்களா? நீங்க போயிருக்கீங்களா? இல்ல இப்பகுதி சேர்ந்த யாராவது போயிருக்காங்களா? இல்ல, இங்க யாரும் போனது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே போனாங்க. இப்ப அதிகமா இல்லன்றதால எல்லாம் வீட்டுல இருக்காங்க. இப்போ நாங்க அதிகமா எங்களுக்கு பாதிக்கப்படுறத இந்த நாங்க எல்லாமே மீனவர் தான். இந்த புயல் எடுத்தால வலை காணா போயிடும், வலை தண்ணியில போயிடும், போட்டு அடிச்சு போட்டு மேல ஒடிச்சு போட்டு மேல பயங்கரமா சேதாரம் ஆயிடும். இதெல்லாம் அரசாங்கம் பார்த்து எதனா ஒரு நிதி உதவுனாக்கா எங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த மழை இப்போ அடிச்சிட்டு இருக்கு. இப்போ புயல் இன்னும் மதியம் தான் இந்த புயலை கரையை கடக்கும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரத்துல என்ன அளவுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நம்ம நிக்கிற இடம் வரலாம் வரும் சார் தண்ணி. நம்ம நிக்கிற இடம் வரலாம் வரும். புயல் எந்த புயல் இருந்தாலும் இந்த அளவுக்கு தண்ணி வந்துட்டு தான் போகும். அது புயல் ஏறிச்சுனாக்கா ரொம்ப இன்னும் அதிகமா ஏறும் சார். எங்களது வருஷம் புயல வரும் சார். வந்துன்னு சும்மா சிம்பிளா போயின்னு இருக்கும். ஆனா இந்த வாட்டி ரொம்ப மும்முரமா புயல் போட்டுக்கிறாங்க. ஆனா புயல வரும், இந்த ஆந்திரா சைடு போயிடும், அந்த சைடு போயிடும். இந்த வாட்டி இந்த சென்னை தாக்கன்னு சொல்ல ரொம்ப பாதிப்பு சார் எங்களுக்கு. இந்த வாட்டி ரொம்ப பாதிப்பாகும் எங்களுக்கு. எங்களது வாழ்வாதாரமா இதை நம்பி தான் இருக்கிறோம். நாங்க வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. நாங்க கடல் நம்பி தான் தொழில் பண்ணோம். அப்படியே எதனா இங்க சேதாரம் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு மிச்சம் எதுவுமே இல்ல சார். எங்களுக்கு வேற வேலை வெட்டி நாங்க போறது கிடையாது. இதுதான் நைட்ல 10 மணி 11 மணி 1 மணி கூட பாத்துன்னு போவோம் நாங்க. ஏன்னா அதை நம்பிதான் நாங்க பொழிக்கிறோம். நாங்க அதுதான் குடும்பம் எங்களுக்கு. அதுதான் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. மீன்காரனுக்கு அதுதான் ஒண்ணுதான் இருக்காது. அதை வச்சுதான் எந்த புயல் வந்தாலும் நாங்க நைட்ல பாதுகாப்பா நாங்க போயின்னு அங்க இருப்போம் நம்ம. ஆனா இந்த வாட்டி புயல் ரொம்ப மும்முரமா இருக்கும். சென்னையில இருக்கும். ரொம்ப எங்களுக்கே ரொம்ப பயமாகுது சார். நாங்களும் வர முடியாத சூழ்நிலை இருக்கு. நிக்குதான். அதாவது இவர்கள் கூறுகிறாங்க இங்க இந்த புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும், அதே போல இவங்களுக்கு போட்டுகள் இந்த வலைகள் மிகவும் ஒரு பெரிய சேதாரம் ஏற்படும் எனவும் கூறுகிறார்கள். இதை தமிழக அரசு கருத்தில் கொண்டு இவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் நிவாரணமும் வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார்கள். நிக்கிதா. அடுத்ததா திருவான்மையூர்ல இருந்து மோகன் இணைப்புல இருக்காங்க. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை நீடித்து வருகிறது. அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? நிச்சயமாக இந்த பெஞ்சல் புயல் என்பது பார்த்தோம்னா இன்று பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில்
தற்போது நாம் திருவான்மியூர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி பார்க்க போனோமானால் இந்த பகுதி மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அதே போன்று அதிகமான மக்கள் வந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கும் நிலையில் தற்போது மக்கள் கூட்டமும் இல்லை, மீனவர்களும் இல்லை. இந்த பகுதி முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கடற்கரை பகுதியில் பார்த்த போனால் இந்த காற்றின் வீசக்கூடிய அளவு வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்தில் நாமும் நிற்க முடியாத ஒரு சூழலை நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த அலைகள் பார்த்த போனால் 8 முதல் 9 அடி வரை உயரமான அலைகள் வந்து இந்த வீசிக்கொண்டிருக்கிறது. தற்போது இந்த அலைகள் வீசக்கூடிய நிலையில் இந்த காற்றும் அதிகமாக வீசக்கூடியதால் இந்த பகுதியில் வந்து ஒரு அசௌகரியமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த பெஞ்சல் புயல் வந்து பிற்பகல் இந்த பகுதியில் வந்து கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நிலையில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் குறிப்பாக மகாபலிபுரம் பகுதியில் வந்து இந்த மின்சாரம் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதிகாலை 3 மணி முதலே இந்த பகுதியில் வந்து இந்த மின்சாரமானது நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் காற்றின் வேகமும் தற்போது அதிகரித்து வந்து கொண்டிருக்கிறது. அலையை பார்த்தோம்னால் கருமையான ஒரு நிறத்தில் வந்து இந்த அலைகள் வந்து எழும்பி வருகிறது. இந்த பகுதியில் வந்து ஒரு நிற்க முடியாத சூழலிலே காற்று அடித்துக் கொண்டிருக்கின்றது.